வறுமை ஒருவரின் வாழ்க்கையில் ஏற்படுத்தும் மாற்றங்கள் கொஞ்சம் நஞ்சமல்ல. வறுமையால் நெருக்கடியான நிலைக்கு தள்ளப்படுகின்ற பலரது வாழ்க்கை வலிகள் நிறைந்ததாகவே காணப்படுகிறது. அந்த வகையில் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் வறுமையால் பாதிக்கப்பட்ட ஒரு மாணவியின் கதையை இப்போது பார்க்கலாம். காலையில் பள்ளிக்கூடத்தில் பார்த்த ஒரு மாணவி மாலையில் சூளகிரி சந்தையில் மூட்டை தூக்கிக் கொண்டிருந்தார். விவரம் பெற அவரை பின்தொடர்ந்தது புதிய தலைமுறை. சூளகிரி அரசு மேல்நிலைப் பள்ளியில் 11ஆம் வகுப்பு படிக்கும் வள்ளி தந்தையை இழந்தவர். தனது தாத்தா, தாய் மற்றும் சகோதர சகோதரிகள் 5 பேருடன் காமராஜர் நகரில் வசித்து வருகிறார். துரத்தும் வறுமை இவரது முதுகில் 50 கிலோ எடை கொண்ட மூட்டை வடிவில் இறங்கியுள்ளது. எங்க அப்பா 10 வருஷத்துக்கு முன்னாடி இறந்துட்டாரு. அவரு மூட்டை தூக்குற தொழில் செஞ்சுட்டு இருந்தாரு. அவர் இல்லாத போது அவர் கூட வண்டியில் இருப்பேன். அவர் மூட்டை தூக்குறத பார்த்தேன். எங்க அப்பா இறந்துட்ட பிறகு வீட்டுல ரொம்ப கஷ்டம் ஆயிடுச்சு. அதனால இந்த தொழிலுக்கு நானும் இப்ப வந்தேன். சத்துணவு அமைப்பாளராக பள்ளி ஒன்றில் பணியாற்றும் தனது தாயின் வருவாய் மூலம் கிடைக்கும் 1800 ரூபாய் ஊதியம் குடும்பத்தினரின் வயிற்று பசியை போக்க போதியதாக இல்லை என்பதால் மூட்டை தூக்கி சம்பாதிக்க வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டுள்ளார் வள்ளி. பட்டாம்பூச்சியாய் சிறகடித்து பறக்க வேண்டிய பள்ளி பருவத்தில் வாட்டும் வறுமையால் வடிவிழந்து நிற்கிறார் இவர். அந்த வருமானம் பார்த்தா அதனாலதான் எங்க பொண்ணு போய் இந்த சந்தையில மூட்டை எடுத்து வீட்டுக்கு எப்படி மாசத்துக்கு ஒரு 1000-1500 ரூபாய் ஒரு வருமானம் சம்பாரிச்சு கொடுக்குது. அந்த வீட்டு கஷ்டத்தினாலதான் பாப்பா +1 படிச்சுன்னா இப்ப மூட்டை எடுத்து நிற்குது. மூட்டை எடுத்து வீட்டுல இருக்கிறவங்களை காப்பாத்துது. எங்க மாமனார் காலை உறைஞ்சி 2 வருஷம் ஆயிடுச்சு. அவர் வீட்டோட இருக்கிறாரு. மாமனாரு 3 பொண்ணு 2 பையன், இத்தனை பேரு அந்த பொண்ணுதான் மூட்டை எடுத்து காப்பாத்துறது. புத்தகப்பை சுமக்கும் பிள்ளைகளுக்கே முதுகெலும்பில் வலி பிறக்கிறது. ஆனால் அரிசி, காய்கறி, பருப்பு என கிலோ கணக்கில் இவர் சுமக்கும் வலிதான் இவரது வாழ்க்கைக்கு வழிகாட்டுவதாக கூறுகிறார் வள்ளி. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் பழனிவேலுடன் திவ்யா.